Listeners, welcome back to our channel Thai Listener Coach. இன்றைக்கி வந்து ஸ்டிச் நம்பர் 18ல் நம்ம ஜர்தோசியை வச்சு எப்படி லீஃப் ஃபில்லிங் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு 3 டைப்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஜர்தோசிலே வந்து நார்மல் லீஃப் ஃபில்லிங் வந்து நான் போடுறேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து த்ரெட்டில் பீட்ஸ்லலாம் போட்டிருப்பீங்க, அதே லீஃப் ஃபில்லிங் தான் வந்து இதில் போட போகிறேன். இப்போ வந்து நான் நரம்பு தான் எடுத்திருக்கேன். ஸோ நரம்பு யூஸ் பண்ணுறதுனால ஸ்டார்டிங்கில் நம்ம எண்டு நாட் போட்டுட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இதில் நம்ம லாக் பண்ணுறது கஷ்டம். ஸோ வந்து இப்போ நான் எண்டு நாட் போட்டுக்கிறேன். எண்ட் நாட் போட்டு நல்லா இழுத்து பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்குது அப்படின்னு இது பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஜர்தோசி ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த லீஃபோட சென்டரில் நம்ம ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. நான் ஜர்தோசி வந்து ஒரு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், லீஃப் ஃபில்லிங்கில் சைடில் பண்ணுவோம் இல்லையா, அதேமாரி இந்த கோட்டில் கரெக்டாக அந்த லீஃபோட அவுட்லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் போட்டுட்டு மறுபடியும் கீழே அந்த சென்டர் லைனில் நீங்கள் வந்து லைன் போட்டுட்டு பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மறுபடியும் இந்த சைடில் ரைட் லெஃப்ட்டு மாற்றி மாற்றி ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின். மறுபடியும் இன்னொரு ஜர்தோசி எடுத்துகிட்டு சைடில் ஒரு லாங்கு லாக், ரைட் சைடு லாங் ஒரு லாக் போட்டுட்டு ஃப்ளாட் ரோட் மெத்தடில் ஒரு லாங்கு ஒரு லாக். ஸோ ஜர்தோசிலாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நரம்பு யூஸ் பண்ணலாம். நரம்பு வந்து த்ரெட்டை விடவே ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. பட் வந்து ப்ராக்டிஸ் தேவை. நீங்கள் வந்து த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா நரம்பு வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். இல்லைனா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து நரம்பை உங்களுக்கு அந்த பீட்ஸ் ஒர்க்லலாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஜர்தோசியில் தான் நான் உங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட சூயிங் த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது நம்ம கண்ணுக்கே தெரியாது, அப்படியே நம்ம அப்படியே போடுற மாதிரி இருக்கும். லீஃபோட சைஸ் வந்து நம்மளோட விருப்பம்தான். இப்போ இதோட நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஜர்தோசி வைக்கலாம். நான் வந்து இங்கே கோரா வைக்கிறேன். கோரா வைக்கலாம், பீட்ஸ் வைக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ, எது வச்சா உங்களோட டிசைன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது நீங்கள் அதை வந்து வைக்கலாம். இப்போ வந்து லீஃப் வந்து 2 எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த லீஃப் வந்து எப்படி பண்ண போகிறோன்னா இந்த டைரெக்ஷனில் தான் வந்து பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப குட்டி குட்டியான லீவ்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைரெக்ஷன் தான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஜர்தோசி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் இந்த லீஃபுக்கு சைடில் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் மேலே லாங்கு லாக்கு இன்னொரு ஜர்தோசி எடுத்துக்கோங்க. மறுபடியும் சைடில்
இந்தமாரி இது சைட்லேயே நம்ம ஃப்ளாட் லோட் மாதிரி பண்ணணும். இது வந்து நீங்கள் ரொம்ப குட்டி லீவ்ஸாக இருக்குது அந்த இடத்துலலாம் நம்ம லீஃப் ஃபில்லிங்கு போட முடியாது. இது போட்டாலே இது நமக்கு சூப்பராக இருக்கும். போட்டுட்டு நீங்கள் அவுட்லைன் கூட கொடுத்துக்கலாம். ஜரியில் அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கடைசியாக இந்த குட்டி ஒரு ஜர்தோசி வச்சுட்டு லாக் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எண்டு நாட் போட்டுக்கலாம். எண்டு நாட் போட்டாச்சு. இது டைப் 2. இப்போ நம்ம டைப் 3 வந்து பார்க்கலாம். இது வந்து நான் கோரா யூஸ் பண்ணி பண்ணுறேன். டபுள் கலரில் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் ரெட் கலர் அண்ட் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு லீஃபை வந்து எப்படி அளவு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து இந்த ஆங்கிளில் போட போகிறோம். இந்த ஆங்கிளில் ஒரு கலரும் இந்த ஆங்கிளில் ஒரு கலரும் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு குட்டி பெருசாக நம்ம தான் தேவை. ஸோ நான் இதை பார்த்தே வந்து எவ்வளோ தேவைன்னு பார்த்து அளந்துக்கிறேன். உங்களுக்கு அப்படி வரலை, ஸ்டார்டிங்கில் எனக்கு அப்படி வரலைனாக்கா இந்த மாதிரி இதை வந்து சைடாக வச்சு பார்த்துட்டு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் போக போக வந்து நீங்கள் பார்த்தே செய்வீங்க. இதை பார்த்தாலே எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு வந்துடும். அதுமாதிரி நீங்கள் எடுக்கும்போது ஜர்தோசி வந்து இந்த மாதிரி இந்த கோரா இருக்கு இல்லையா, இது பாருங்கள், இது வந்து இழுத்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இதுக்கும் இருக்கும் இதுக்கும் வித்தியாசம். இது வந்து போடுறதுக்கு நல்லா கண்ணு வலிக்கும்னு சொல்லுவாங்க சில பேர். ஏன்னா இது வந்து இப்படி பாருங்கள் பயங்கரமாக வைப்ரேட் ஆகும். ஸோ அதெல்லாம் கட் பண்ணுறது போடுறது இதோடைய ஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா கண்ணு வலிக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு மேபி அப்படி இருக்கும். ஸோ ஒரு ஸ்மால் பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு எந்த சைஸ் தேவையோ நம்ம அந்த சைஸ்க்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட்டு பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். ஒரு லாக் போட்டுட்டு சைடில் ஒரு லாங்கு ஒரு லாக்கு, அடுத்தது இன்னொரு கோரா எடுத்துக்கிறேன். மறுபடியும் சைடில் லாங்கு லாக்கு. இப்போ இதை பார்க்கும்போது போக போக கொஞ்சம் பெருசாக எடுக்கிற மாதிரி இருக்கும். லாங் லாக்கு. இது வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணுறதை விடவே ஈஸி தான் இதில் லீஃப் ஃபில்லிங்லாம் நம்ம போட்டோம்னா. ஏன்னா கட் பண்ணுறதுக்கு தான் சில பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். போக போக அது எல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ண வந்துடும். பீடாவது நான் 3 எடுத்து லோட் பண்ணி அப்புறம் போட்டு லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுனா ஒரு டியூப்பு தான், கரெக்டாக அந்த டியூப்பை எடுத்தோமா போட்டோமான்னு முடிஞ்சிடும்.
லாக் போட்டு இப்போ ஒன் சைடு முடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த சென்டரில் கேப் இருக்க இடத்துல பார்த்துட்டு ஒரு லாங்கு ஒரு லாக்கு கொடுத்துட்டு நீங்கள் எந்த கலர் ஜர்தோசி நல்ல நக்ஷி நடுவில் சென்டரில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுட்டு இப்படி ஒன்று போட்டிங்கன்னா இந்த லீஃப் வந்து நல்லாயிருக்கும். அந்த உள்ளே போடுறீங்க இல்லையா இந்த எக்ஸ்ட்ரா, அது வந்து கொஞ்சம் வெளியே வந்த மாரி போட்டிங்கன்னா அதே ஒரு ஸ்டெம் மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த 3 டைப்ஸ் லீவ்ஸுமே போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கைடன்ஸ் வந்து பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்து ஆரி வந்து 10,000 செலவு பண்ண தேவையே கிடையாது. 6 மாத கோர்ஸுக்கு நீங்கள் வெறும் 599 மட்டும் பே பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் கற்றுக்கலாம். ப்ளவுசஸ் போடலாம், எல்லாமே பண்ணலாம். நீங்கள் 10,000 என்ன கற்றுக்குறீங்களோ அதை விட பல மடங்கு நீங்கள் ஜஸ்ட் 599 வந்து கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். பை, திஸ் இஸ் ஃப்ரம் விமலா ராஜவர்மன். பை பை, டேக் கேர்.